தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். நாகர்கோவில் வடச்சேரி SMRV மேல்நிலைப் பள்ளியில் பாரத சாரண சாரணிய மாணாக்கர்கள், இளம் செஞ்சிலுவை சங்க மாணவ மாணவிகள், தேசிய பசுமை படை மாணவ மாணவிகள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மரம் நடுவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியை நாகம்மாள் தலைமையேற்று விழாவை நடத்தினார்கள். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை அனைத்து பிரிவை சார்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். மாணவ மாணவிகளுக்கு வீடுகளில் மரம் நடுவதற்கு ஏதுவாக மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை SMRV பள்ளி நிர்வாகத்தின் தலைவர் பால்ராஜ், செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் மணி ஆகியோர் செய்திருந்தனர். குமரி முக்கோண பூங்கா முதல் மலேசியா எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வரை மரங்களை நட்டவரும் மரம் நடுவே மனம் நாடுதே என்ற தலைப்பில் மரத்தின் முக்கியத்துவத்தை வானொலி மூலம் சுமார் 15 ஆண்டுக்கு முன்னரே மக்களுக்கு சென்றடைய செய்தவரும், கொரோனா காலகட்டத்தில் இயற்கை பிராணவாயு மின் இயக்கி என்று கூறி மரங்களை நடுவதற்கு காரணமாக இருந்தவரும், ஊடகங்கள் மூலம் தொடர்ந்து மக்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அளித்தவரான பசுமை நாயகன் மருத்துவர் தீகோ நாகேந்திரன் சமூக சேவகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கற்போம் கற்போம், மனித நேயத்தை பாதுகாக்க கற்போம், கற்போம் கற்போம், இயற்கை பாதுகாக்க கற்போம் கற்போம், கற்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கற்போம், கற்போம் கற்போம், நம் நாட்டை பாதுகாக்க கற்போம், கற்போம் கற்போம், உலக ஒற்றுமையை பாதுகாக்க கற்போம் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மனிதன் வாழ்வதற்கும் உயிரின மேம்பாட்டிற்கும் அடித்தளமாக இயற்கை விளங்குகிறது என்பதை எடுத்துரைத்து நாம் இயற்கையை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளோம் என்றார். நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளராக உதவி தலைமை ஆசிரியர் முத்துக்குமார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பித்தனர். இதில் மரக்கன்றுகளை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் மருத்துவர் நாகேந்திரன் சமூக சேவகர் கூறியதற்கிணங்க வீட்டு தோட்டம் அமைக்கும் உறுதியோடு சென்றனர். குமரி ஜி. முத்துக்குமார் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க கற்போம்.